Hi guys, welcome back to Azim Farms. இன்னைக்கு நம்ம அசீம் ஃபார்ம்ஸோட ஒரு குட்டி ஸ்டோரியை பார்த்தா பார்க்க போகிறோம். வாங்க guys, உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேயே சொல்கிறேன். நாங்கள் வந்து எப்போனா ஒரு ஃபோர்த்து எண்டிங்கில் வந்து எங்களுக்கு மாடு வாங்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. வீட்டில் ரொம்ப நாள் மாடு வாங்கணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தோம். அப்புறம் முதல்ல நாங்கள் வாங்கின மாடு வந்து அரிஜா. அது வந்து வீடியோ போட்டிருக்க மாட்டோம். அந்த மாடை வந்து விற்றுட்டோம். அதுக்கப்புறம் வாங்கினது தான் ஐஃபாவை நாங்கள் வந்து வீடியோ போட்டிருப்போம். ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தா போட்டிருப்போம். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க போயிட்டு பாருங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு லாக்டவுன் பீரியட்ல தான் எங்களுக்கு கோழி வாங்கணும்னு தோண்டிகிட்டே இருந்துச்சு. அப்புறம் வாங்கினது அந்த 3 கோழி. அதையும் நாங்கள் வந்து வீடியோ போட்டிருப்போம், அதையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அதையும் பார்க்காதவங்க போய் பாருங்க. அப்புறம் வந்து ஒரு 8th இந்த ஆனுவல் லீவ்ல வந்து நாங்கள் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தோம், ஒருத்தன் குதிரை ஓட்டுற வீடியோ. அதை பார்த்துட்டு நம்மளும் குதிரை வாங்கணும், நம்மளும் குதிரை ஓட்டணுன்ற எங்களுக்கு ஒரு வந்து ஆசை ஒன்று வந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து என்ன பண்ணோம்னா, இங்கே வந்து ரைடிங் கிளாஸ் வந்து ஹார்ஸ் ரைடிங் கிளாஸ். அங்கே ஃபர்ஸ்ட் போனோன்னு என்ன பண்ணாங்கன்னா, அதோட பிரைடல் செட்டு மாற்றுறது எப்படி, அதோட யூசஸ் என்ன, அதெல்லாம் சொன்னாங்க. அது எப்படின்னா இந்த பிட்டு, நெக் பேண்டு, கிரித் பெல்ட், ஷேடெல்லாம் இருக்குல்ல, அதை மாற்றுறது எப்படி, அதோட யூசஸ் என்னன்னு சொன்னாங்க. அதெல்லாம் நாங்கள் வந்து ஒரு நோட்டில் வந்து நோட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அங்கே போனே குதிரையை வந்து விரட்ட மாட்டோம், விரட்டவும் கூடாது. ஏன்னா அப்பன்னு தெரிஞ்சக்குள்ள நீங்கள் உட்காந்தோடனே ஓடுன்னு சொல்லிட்டு விரட்டினீங்கன்னு வைங்களேன், உங்களை தூக்கி வீசுரும். அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, 2 ரவுண்டு வாக் பண்ணணும், 2 ரவுண்டுக்கு ட்ராட் பண்ணணும், 2 ரவுண்டு கேண்டர் பண்ணணும், 2 ரவுண்டு கேலா பண்ணணும். இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போனோம். நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வாரம் ஃபுல்லாகவே வந்து இது வாக் தான் பண்ணோம். நெக்ஸ்ட் வீக் தான் வந்து இது ட்ராட்டு, கேண்டரு, கேலப்னு அப்படியே அடுத்தடுத்த வீக் வந்து பண்ணிக்கிட்டே போனோம். அதுக்கப்புறம் வந்து குதிரை நாங்கள் எல்லா ட்ரைனிங்லாம் முடிச்சோடனே குதிரை வாங்கினோம். நாங்கள் யார்கிட்ட ஓட்ட கற்றுக்கிட்டோமோ எந்த குதிரையை ஓட்ட கற்றுக்கிட்டோமோ அதே குதிரை தான் நாங்கள் வந்து வாங்கினோம். அதுக்கப்புறம் சரி நம்மக்கிட்ட தான் மாடு இருக்குது, கோழி இருக்குது, குதிரை இருக்குது, ஏதாச்சும் ஒரு ஃபார்மிங் ரிலேட்டடாக ஏதாச்சும் ஒரு வீடியோ போடலாமேன்னு அப்படின்னு யூடியூப்பில் போடலாமேன்னு திறந்த சேனல் தான் அசீம் ஃபார்ம்ஸ். இந்த அசீம் ஃபார்ம்ஸில் வந்து நாங்கள் 3 பேர் மட்டும் இல்லை, இன்னும் 2 பேர் இருக்காங்க. அவங்க சென்னையில் இருக்காங்க. அசீம், ரசூல் அவங்க பேர். சரி, ஓகே காய்ஸ், இதோட வீடியோ முடிச்சிக்கலாம். மறக்காம சப்போர்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை தட்டி விட்ருங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.